ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு 2 ப்ரூச் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரே மாதிரி தான். அதில் டைப் 1 டைப் 2 மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நானே க்ரியேட் பண்ணேன். சரி, இதில் டைப் 1 2 மேக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து லீவ் சீக்வன்ஸு, ஃப்ளவர் சீக்வன்ஸில் 2 இருக்குது. ஒன்று வந்து 3D டைப்பில் இருக்கும், ஒன்று வந்து நார்மல் டைப்பில் இருக்கும். லீவ் சீக்வன்ஸு அண்ட் டியூப் பீட் வந்து ஷார்ட்டாக இருக்கும். லாங் டியூப் பீட் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற டியூப் பீடு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் மேக் பண்ணுறோம். சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளில் தான் நம்ம இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை நம்ம அந்த 3Dயில் இருக்கிற அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை போடுறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸை ஊசியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சுகர் பீட் போடுறோம். சுகர் பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் நம்மள ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் அது லாக் ஸ்டிச் ஆகும். இது மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த சீக்வன்ஸ் வச்சு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். நான் ப்ரூச் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோடய வீடியோஸ்லாம் போய்ட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நம்பர், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 50+ ஸ்டிச்சஸ் ப்ரூச் ஒர்க் வந்து கவர் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் அக்சசரிஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹேர் அக்சசரிஸுமே உங்களுக்கு கவர் ஆகும். சாரியோட பின்னு, ப்ரூச் பின்னு அண்ட் ஹெட் பேண்டில் குழந்தைங்களுக்கு ஹெட் பேண்டு, சென்டர் கிளிப்பு, அலிகேட்டர் கிளிப்பு, இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சர்க்கிளில் இந்த சீக்வன்ஸை நம்ம முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, அப்புறம் ஒரு டியூப் பீடு, அப்புறம் சுகர் பீடு, மறுபடியும் ஒரு சுகர் பீட் வச்சுட்டு நம்ம அதை ஒரு லைன் மேக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லைன் வந்து ஃபஸ்ட் லைனை விட கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி நம்ம ஊசி கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு சேம் அதே சுகர் பீடு, 3mm பீடு, ஒரு டியூப் பீட், ஒரு 3mm பீட், ஒரு சுகர் பீட் வச்சு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இன்னொரு லைனும் அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் நான் ஒரு கிளிப் ஸ்டோன் போடுறேன் பாருங்கள். ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டேன். இது பக்கத்தில் நீங்கள் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம், லீவ் சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம், வேறு ஏதாவது கிளிப் ஸ்டோனுமே கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ப்ரூச் ஒர்க்குங்கிறது நம்ம ஒரு மைண்டில் நம்ம மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சு க்ரியேட் பண்ணலான்னு போவோம். ஆனால் இந்த இடத்துல இது கொடுத்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற நம்ம மைண்டுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி தான் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுவோமே தவிர்த்து ஒருத்தவங்க இது பண்ணியிருக்காங்க அதை பார்த்து பண்ணலாம் அப்படின்னு நம்மளால் பண்ணவே முடியாது. ஏன்னா நமக்கு மைண்டுக்கு என்ன பிடிக்குதோ, எந்த க்ரியேட்டிவிட்டி மைண்ட் வருதோ அந்த ஸ்பாட்டில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணி தான் நமக்கு வரும். இதில் அவங்கள்ட்ட மெட்டீரியல் காமிக்கும்போது கூட சில மெட்டீரியல்ஸ் காமிப்பேன். ஆனால் ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். காமிச்ச மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாமே இருந்திருப்பேன். ஏன்னா எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் நான் அந்த ஒர்க்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இப்போ வந்து இது பின்னாடி எப்படி நம்ம ஸ்டிச் கொடுக்கணும், முடிச்சு போட்டுட்டு நம்ம கட் பண்ணணுங்கிறத காமிச்சிருப்பேன். பட் நான் வீடியோ எடுக்கும்போது அது தெரிஞ்சது. எடிட் பண்ணால் அந்த சில வீடியோஸ் இப்படி தான் ப்ராப்ளம் ஆகுது. நெக்ஸ்ட்டு டைப் 2 சொன்னேன் இல்லைங்களா, அதுக்குமே நம்ம சேம் சர்க்கிள் தான் போட போகிறோம். அதே மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸை அந்த சர்க்கிளில் போடுறோம். ஆனால் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஒரு மாதிரி கோல்டு கலர் மாதிரி இருக்க லைட்டாக ஒரு சில்வர் கலரும் இருக்கும். அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஃபுல்லாக அதே தான் நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், அந்த சர்க்கிளில் நான் அந்த கலர் சீக்வன்ஸை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டியூப் பீட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் டியூப் பீட் அதில் கொடுக்கும்போது சர்க்கிள் முடிச்சுட்டு நான் டியூப் பீட் கொடுத்துருக்கேன். இதில் எப்படி முடிச்சிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நான் டியூப் பீட் கொடுத்துட்டேன். உள்ளே அந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து சர்க்கிள் அந்த கோட்டில் இருந்து நான் கொடுத்துருப்பேன். அது டைப் 1, இது டைப் 2ல் நான் உள்ளே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த 3 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டியூப் பீட் பக்கத்தில் ஒயிட் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸு ஒரு சுகர் பீட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 3 ஃப்ளவர் கொடுத்துட்டு அதுக்கு கீழே 2 ஃப்ளவர், அப்புறம் 1 ஃப்ளவர், அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் சேம் அந்த ஃப்ளவரும் கொடுத்துக்கலாம், வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். டியூப் பீடுங்கிறது நான் மீடியம் சைஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் லாங் டியூப் பீட் ஆனாலும் கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 கொடுத்துருக்கேன், அடுத்து 2 கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் 1 ஃப்ளவர் கொடுக்க போகிறேன். 1 ஃப்ளவருக்கு நான் வேறு ஃப்ளவர் கொடுக்குறேன். சேம் ஒயிட் கலர் கொடுக்காம சும்மா கொடுத்து பார்க்கலாமே அப்படிங்கிறதாக கொடுத்தேன். நீங்கள் சேம் கலராக கூட கொடுத்துக்கோங்க. இது பிக் சைஸில் வந்து இருக்க ஃப்ளவர் இது.
இதுதான் டைப் 2 டிசைனு. டைப் 1ல் நம்ம சர்க்கிள் போட்டு 3 டியூப் பீட் கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் வந்து கீழே ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். அதில் டியூப் பீடு அந்த சர்க்கிள்லேயே கொடுத்துருப்போம். இந்த டியூப் பீடு சர்க்கிள் உள்ளேருந்து கொடுத்துருப்போம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.